ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன எக்ஸாம் ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃபிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு. ஆமாம், பயாலஜி கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்களாமா? நம்ம இருக்கிற வரைக்கும் அது கஷ்டமாகவே இருக்காது. என்ன சார் இவ்வளோ ஆணவமாக பேசுகிறீங்க? ஆணவமாக கிடையாது. உனக்கு நான் கான்ஃபிடென்ட் கொடுக்குறேன். ஈஸியாக படிச்சலாம். வெறும் 10 5 மார்க் பாட்னிலையும் 10 5 மார்க் ஜுவாலஜிலையும் படித்தா 4 5 மார்க் எழுதலாம். எல்லாமே நீ கேள்விப்பட்டு படித்த 5 மார்க் தான். ஒருவேளை படிக்கலனாலும் படிச்சிடலாம். சரியா? எங்கூட சேர்ந்து கவனிக்கிறீங்களா? அண்ட் 1.5 டே இப்போ இருந்து சாயங்காலத்துலேருந்து படித்தா கூட நாளைக்குள்ளே முடிச்சிடலாம். 70க்கு 70 எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். கம்பல்சரி எழுதலாம் நம்ம சொன்னதெல்லாம் படித்தா. பட் ஒரே ஒரு சின்ன விஷயம், 1 மார்க்கில் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் புக்கு ஃபுல்லாக லெசன் வைஸ், கான்செப்ட் வைஸ், ஹெட்டிங் வைஸ் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். எனிவே ஓகே, லைக் பண்ணிவிடுங்கப்பா. வழக்கம் போகிற உங்கள் லைக் ஒரு 7000 லைக் 7000 லைக் எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Chapter 1 Biobotany, Characteristics of Entomophilis, Steps in Microsporanginis, Ovule. எங்கெல்லாம் டயக்ராம் வருதோ டயக்ராமை கரெக்டாக வர, டயக்ராம் வரைஞ்சி 5லேருந்து 6 பார்ட்ஸ் ஆகுது, ஒழுக்கமாக எழுது. லேபிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுது. கேட்டசிக்ஸ் 5 பாயிண்ட்டு, எண்டோஸ்போம் டைப்ஸு 5 பாயிண்ட்டு. சாரி, இது டைப்ஸ் ஒவ்வொரு டைப்பில் 2 பாயிண்ட் எழுதி அந்த இது மட்டும் எழுதினா போதும். எக்ஸாம்பிள் பார்த்னோகார்பினா டெஃபினிஷன் எழுதிட்டு சிக்னிஃபிகன்ஸ் 5 பாயிண்ட் எழுதணும். இன்னொரு கொஸ்டின் இருக்குது, கேட்டசிக்ஸ் ஆஃப் அனமோஃபிலிஸ். ஐயோ சார், மஞ்சள் கலர் எழுதுறீங்க, அப்போ அனமோஃபிலிஸ் மட்டும்தான் படிக்கணுமான்னு நினச்சிடாதீங்க. வீடியோவை பார்க்காம பிடிஎஃப் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பல விஷயங்கள் சொல்லுவேன். சரியா? ஸோ அப்போ இது மொத்தமாக படிக்கணுங்கிறேன். சாப்டர் 1 மொத்தமாக படிச்சுன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். இதெல்லாம் படிச்சுன்னா அடுத்து சாப்டர் 2 டாமினன்ட் ஹெப்படைட்டிஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இங்கே புக் பேக் நம்பர் எழுதியிருக்கேன். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், இன்கம்ப்ளீட் அண்ட் கோடோமினன்ஸ். இது தியரி தான், ஒரு பிரச்சனை இல்லை. 5 பாயிண்ட் எழுதினா போதும். இந்த 3க்குமே சார்ட் இருக்கும். அந்த வரைபடத்தை கரெக்டாக வரைஞ்சி எழுதுனீங்கனாலே, ஓனாக எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க. நீ வரைஞ்சி பாரு, இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வருது. இப்போ இதையும் படிக்கணும். அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி 5 பாயிண்ட். மடியத்தின் முக்கியத்துவம். சரியா? சாப்டர் 4 அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. 5 பாயிண்ட் படிக்க மாட்டியா? உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள். 26 டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங், ஒற்றையடிக்கின் வகைகள். இது கம்பேரிசன் மட்டும் இப்போதைக்கு பாருங்கள். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டன், பிடி பருத்தியின் நன்மைகள் தீமைகள். ஸோ இது ஒரு 3 பாயிண்ட் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் 2 பாயிண்ட். எஸ்சிபி அப்ளிகேஷன்ஸ், சிங்கிள் செல் புரோட்டீன், ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன, அது அந்த பாக்டீரியா விஷயங்கள் ஆல்கா அப்படிலாம் இருக்கும். அதையும் எழுதிட்டு ஸ்பிருலுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் இருக்குது. அதையுமே அந்த ரீசனையும் எழுதிட்டு 3 அப்ளிகேஷனில் தான் 5 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் மொத்தமாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். இது சாப்டர் 4. சாப்டர் 5 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிடிசி, தாவர திசு வளர்ப்பின் கொள்கைகள், அடிப்படை கொள்கைகள். ஈஸியாக படிச்சிடலாம். டாட்டிபாடன்சி, டிஃபரன்சியேஷன் ஈஸி. அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள், புக்கின் 5 பாயிண்ட் படிக்க மாட்டியா? அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல், செயற்கை விதையின் நன்மைகள் 5 பாயிண்ட். ஸோ இந்த லெசன் ஈஸி. அப்போ பாட்னி ஈஸி. நீ இன்றைக்கி உட்காந்து படித்தா கூட இதை முடிச்சிடலாம். ஓகே, 2 மார்க் 3 மார்க்கில் காம்ப்ரமைசேஷனே கிடையாது. நான் சாப்டர் 1 ஒன்று எல்லாமே படிக்க சொல்லிட்டேன். ஏன்னா மெலட்டோஃபிலி, கேந்த்ரோஃபிலி, அதுக்கப்புறம் எண்டோதீசியம், இந்த மாதிரி முக்கியமான 2 மார்க்ஸ்லாம் இருக்கனால மூடக்கூடாது. அதே மாதிரி 3 மார்க்கில் பாலன் கிட்டு, ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பேட்டம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹிட்ரோஸ்டீலி, பாலினேஷனோட ஒரு வகைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவியூலோட டைப்ஸில் ஒரு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்டோதீசியமோட ரீசனிங் கொஷின் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சாப்டர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் முடிஞ்சால் படிக்கும். பட் ஈஸி, படித்தா நல்லது. 3 மார்க் 2 தான் இருக்குது. அந்த 31 34 கொஸ்டின் மட்டும் படிச்சுருங்க. சாப்டர் 3ல் 3 மார்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜீன் மேப்பிங்கு, அந்த மிஸ்சன்ஸ் நாசன்ஸு, 18வது மேன்மேட் செல்ஸ் 5 மார்க்லையும் கேட்கலாம். அப்புறம் 16வது பார்த்திங்கன்னா 17 ஜீன் மேப்பிங். ஸோ அதுக்கப்புறம் 12வது 16வது எல்லாமே ரொம்ப ஆனுப்ளாய்டி அவரோட டயக்ராம்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5மே. ஸோ அதையும் நீங்கள் படிச்சிருங்க. சாப்டர் 4ல் பாருங்கள், 2 மார்க் இவ்வளோ இருக்குது, 3 மார்க் இவ்வளோ. அப்போ 2 மார்க் என்னென்ன? 2 மார்க் ஈஸி, கெமிக்கல் அலாரம். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பயோடெக்னாலஜி, மாடர்ன் ப்ராக்டிஸு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். சரியா? ஒரு லெபோரட்டரி இது இருக்குது, ரீசன்ட் கொஷின், ஈகோலி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். சாப்டர் 3ல் ஹெர்பிசைட் டாலரண்ட்டோட அட்வான்டேஜ் 3 மார்க் ஈஸி. பிபிஆர் 322 கண்டிப்பாக வரும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெக்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன், இதெல்லாம் தான். ஓகே, சாப்டர் 5ல் 5 கொஸ்டின். 2 மார்க்கில் 2 கொஸ்டின், 3 மார்க்கில் 3 கொஸ்டின். எம்ப்ராய்ட்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது கண்டிப்பாக வரும். அது கூட இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷனும் கண்டிப்பாக வரும். அண்ட் ஜெனட்டிக் ஃபுட் இதோட ப்ரோட்டோக்காலா நம்ம ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுருங்க.
எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நாளைக்கு மத்தியானம் டைம் எடுத்தால் கூட முடிச்சிடலாம். ஜுவாலஜி பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்கேன்னு. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிங்கமி சாப்டர் 1ல் பேர்த்தோஜெனிசிஸ் வந்து உங்கள் கடைசி பேஜில் அந்த சாப்டர் 1ல் புக்கின் கொஸ்டின் டைப்ஸோட படிச்சிங்கன்னா 5 மார்க்கு. அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமனோம், ஸ்பெமட்டோஜெனிஸ், ஊஜினிசிஸ், இது 2 தான் சொல்லியிருக்கேன் சாப்டர் 2ல் படிச்சிரு. சாப்டர் 3ல் பேரியர் மெத்தட், பர்த் கண்ட்ரோலோட பேரியர் மெத்தட், அங்கேயே புக் பேக் நம்பர் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாரு தமிழ் மீடியத்துக்கு. ஸோ அதனால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அடுத்த சாப்டர் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வேறு மக்கர் பண்ணிகிட்டே இருக்கும். சாப்டர் 4 எடுத்துட்டிங்கன்னா வாட் இஸ் காரியோடைப்பிங், அப்ளிகேஷன் ஆஃப் காரியோடைப்பிங், ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன், படிக்க மாட்டியா? டெஃபினேஷனோட படிக்கணும். சாப்டர் 5 கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி, சேலிங் ஃபிட்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி, மனிதஜனம் ப்ராஜெக்டோட நோக்கம், மனிதஜனம் ப்ராஜெக்ட் முக்கியத்துவங்கள் 5 பாயிண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இது படிக்க மாட்டியா? எல்லாமே புக்கின். சாப்டர் 6 ஆடி வெயின் பிரின்சிபல் கண்டிப்பாக வரும். ஆப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம், இது வந்து 5 பாயிண்ட், இது ஃபார்முலா எழுதி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா போதும். சாப்டர் 7ல் 2 டிஃபரன்ஸு, 5 பாயிண்ட், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி, பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீமோகுளோபின் கன்ஃபார்ம் டயக்ராமோட பக்காவாக எழுதிடலாம். 20வது கொஸ்டின் புக் பேக்கில், மீதியெல்லாம் புக்கின். அடுத்தது சாப்டர் 8 ஒரே ஒரு கொஸ்டின், 11வது சி கொஸ்டின், மைக்ரோபியல் ஃபியூயல் செல். ஸோ 10 கொஸ்டின் கூட கிடையாது, கரெக்டாக? ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க. அடுத்த 2 மார்க் 3 மார்க்ஸ் சார் நிறையா இருக்குது சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புக்கின்லாம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கின்லாம் வரும். நம்ம தான் ஆப்ஷனோட போகிறோமே, அதனால தான். சரியா? ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் புக்கின் அப்படிங்கிறது நிறைய வரும். பட் புக் பேக்கை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு தப்பிச்சிடலாம். சாப்டர் 1ல் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது எல்லாமே படிச்சிரு. சாப்டர் 1ல் 2 மார்க் 3 மார்க்கு ஓகே படிச்சிடலாம். சாப்டர் 2ல் 2 மார்க்கும் 3 மார்க்கும் கொடுத்துருக்கேன், படிச்சிருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்டர் 3ல் 2 மார்க்கும் 3 மார்க் கொடுத்தா 3 சாப்டருமே ஈஸியாக இருக்கும், மிட்டமுக்கே படிச்சிருப்பீங்க. சாப்டர் 4ல் 2 மார்க்கு எனக்கு தெரிஞ்சு படிச்சிரு, அதில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் லைனைசேஷன், கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே கண்டிப்பாக வரும். 3 மார்க்கில் எல்லாமே சிம்டம்ஸ் தான், ரொம்ப ஈஸி. சாப்டர் 5ல் விட்டுரு, பட் நல்லா படிக்கிற குழந்தைங்க படிச்சுக்கோங்க. நான் அங்கேயும் மஞ்சள் கலரில் மார்க் பண்ண சாப்டர் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் படிச்சுக்கோங்க. இங்கேயும் நான் சாப்டர் 5 விட்டுருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, படிக்க முடியாத விட்டுரு. ஏன்னா ஹியூமன் ஜெனம் ப்ராஜெக்டை பற்றி ஒரு 2-3 கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டின் வேணால் சும்மா பார்த்துட்டு போய்க்கோங்க. சாப்டர் 6ல் ஈஸி தான், இதெல்லாம் படிச்சிருவீங்க. இது 2 மார்க்கு, இது 3 மார்க்கு. சாப்டர் 7 ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிச்சிடலாம், 2 மார்க்கு, இது 3 மார்க்கு. சாப்டர் 8 ரொம்ப ஈஸி. ஸோ 12வது கொஸ்டினாவது பார்த்துட்டு போங்க, 2 மார்க்கில் அதெல்லாம். ஸோ இதுதான் பயோபாட்னி அண்ட் பயோஜுவாலஜி. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே காம்ப்ரமைசேஷன் கிடையாது. 2 மார்க் 3 மார்க்கில் எதுவும் காம்ப்ரமைசேஷன் பண்ணல. சாப்டர் 5 மட்டும் ஜுவாலஜியில் முடியாதவங்களுக்கு கூட சொன்னேன், பட் சாப்டர் 5ல் படிக்கிறது நல்லது, நல்லா படிக்கக்கூடிய பசங்க படிச்சுக்கோங்க. பாட்னியில் அதே மாதிரி செகண்ட் யூனிட்டில் 2 மார்க் கூட சொல்லியிருப்பேன், பட் நல்லா படிக்கிற குழந்தைங்க படிச்சுக்கோங்க, படிக்க முடியாத விட்டுருங்க. படிக்க முடியாமல் விட்டுருங்க அப்படின்னா மேபி அதிலேருந்து கேட்ட நம்மளால் எழுத முடியாமல் போச்சுன்னா 65, 62 வரலாம், 63. இதெல்லாம் படிச்சிட்டிங்கனாலே 68, 67 பக்கம் எடுத்துடலாம். பட் 1 மார்க்கு கண்டிப்பாக டெஸ்ட் அடிப்பாங்க, அது நல்லபடியாக பண்ணிட்டீங்கன்னா போதும். திஸ் ஆர் தி கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், சப்போர்ட் பண்ணுங்கள், படிங்க, டைம் இருக்குது, நாளைக்கு வந்து பேசுவோம். தேங்க்யூ. அப்புறம் போர்ஷன்ஸில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, நீங்கள் 5 பாடம் தான் பாட்னிலன்னு சொல்கிறாங்க, ஜுவாலஜியில் 8 பாடம், இதுவும் படித்தா போதும், இதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.